Hi friends, welcome to Krithika Designs. இந்த வீடியோவில் 1 inch வித்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறாங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் நிறைய யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்லீவில் நம்ம நெட்டும் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இது வந்து ஸ்லீவ் பார்ட்டு தான். நான் ஸ்லீவ் பார்ட்டில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தான் காட்டியிருக்கேன். இதில் கீழே பார்த்திங்கன்னா ஸ்கேலப் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நெட்டும் வந்து ஸ்கேலப் டிசைன்லேயும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 9 inch வருது. அகலம் பார்த்திங்கன்னா 8 inch வருது. 8 inchல நம்ம சைடில் வந்து 1/4 inch இல்லைன்னா 1/2 inch வந்து நம்ம எப்போவும் விட்டுருவோம் இல்லைங்களா, அது விட்டது போக ஒரு 7.5 inchக்குள்ளே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சைடில் நான் ஏன் கேப் விடுறேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் கொஞ்சம் ஒல்லி ஆகிட்டாங்க அப்படின்னா சைடு பிடிக்கணும் இல்லைங்களா, அதனால தான் நான் சைடில் எப்போவுமே கொஞ்சம் விட்டுருவேன். ஸ்டிச் பண்ணுறக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது 7.5 inch இருக்குது இல்லைங்களா, 7.5 inch நான் 3ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். ஸ்கேலப்புக்காக 2.5 inch நான் டிவைட் பண்ணிக்கிறேன். 2.5, 5, 7.5 அது மாதிரி நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கீழே போட்ட லைன்லேருந்து 1/2 inch வந்து இது மாதிரி மேலே நம்ம டாட் வச்சுக்கலாம். இப்போது இதில் நம்ம ஸ்கேலப் ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அந்த ஸ்கேலப் மேலே 1 inch 1 inch 1 inchன்னு நான் 3 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது 3 inch ஹைட்டை நான் 1 inch 2 inch 3 inch அப்படி தனித்தனியாக மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுலேயே ஸ்கேலப் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இது மாதிரி நெட் கிளாத்தை வந்து மேலே போட்டுட்டு சைடில் பூரா நம்ம பின் பண்ணிக்கலாம். நெட்டு நீங்கள் அதிகமாக அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரேம்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கிளாத்தோடு சேர்த்து. இல்லை நீங்கள் குட்டி கம்மியாக ப்ளேஸில் தான் நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்கன்னா இது மாதிரி நீங்கள் மேலேயும் கூட போட்டுக்கலாம். இது மாதிரி சைடில் பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நெட்டை அட்டாச் பண்ணுறது நம்ம லாஸ்ட் வீடியோவும் கொடுத்துப்போ நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோங்க. நான் முதலே அட்டாச் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு ஜஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நெட்டை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நெட் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ஜிக்ஸாக் போடும்போது நீங்கள் உள்ளே அப்படியே மடக்கிற மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். அது அப்போ வந்து நம்மளுக்கு வேலையை சுத்தமாக தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்க்கும்போது நெட்டு அவ்வளோக்கா தெரியல, அதனால் நான் சரி வேண்டியதில்லை அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலப் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைட் பாயிண்ட்டு, அதில் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றியும் வந்து நான் 4 பக்கத்துலேயும் ஜர்தோசி வந்து வைக்க போகிறேன். ஜர்தோசியில் லேசி தான் கொடுக்க போகிறோங்க. கிளிப் ஸ்டோனில் 4 சைடுமே வந்து ஹோல்ஸ் இருக்கும். அதனால் 4 சைடும் வர மாதிரி நார்மல் நெடிலையும் நான் போட்டுக்கிறேன். நாலு சைட்லேயும் நம்ம இது மாதிரி ஜர்தோசி வந்து போட்டுக்கலாம். நீடில் ஜர்தோசி போட்டுட்டு திருப்பி நம்ம அப்படியே இறக்குறோம், அவ்வளோதான். இதில் ஜர்தோசியோட லென்த்து பார்த்திங்கன்னா 1/2 inchக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் அதிகமாக இருக்குது. நீங்கள் 1/2 inchம் எடுத்துக்கலாம். ஒரே அளவில் ஜர்தோசி எடுத்துட்டிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நீடில் ஜர்தோசி போட்டு அப்படியே நம்ம உள்ள நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். நான் இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டில் லாக் பண்ணும்போது சேர்த்து அப்படியே லாக் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து இப்போவே வந்து ஜர்தோசியை கரெக்டாக லாக் பண்ணணும் அப்படின்னா அந்த நீடிலே வந்து சென்டர் த்ரெட்டை எடுத்துகிட்டு அந்த ஜர்தோசி மேலே அப்படியே இறக்கிடலாம். அப்போ வந்து ஜர்தோசி இங்கே லாக் ஆகிருக்கும், நீட்டாக இருக்கும். ஆனால் நான் இப்போ பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜர்தோசி அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் த்ரெட்டில் நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ தான் நான் வந்து அதோட சேர்த்து தான் லாக் போட்டுக்குவேன். இப்போ இந்த கிளிப் ஸ்டோனுக்கு 4 பக்கம் கொடுக்கணும். நான் இப்போ சைடில் கொடுக்குறதுனால அது வந்து ஸ்டிச்சிங் போகும், அதனால் நான் 3 பக்கம் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன்.
நம்ம த்ரெட் ஒர்க் கொடுக்க வரைக்கும் நம்ம ஜர்தோசியெல்லாம் நிற்கிற மாதிரி தான் இருக்குங்க. அதனால் இப்போ எல்லா பக்கம் கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி சேரீ கலர் த்ரெட்டு இருக்கும் இல்லைங்களா, அது சில்க் த்ரெட்டு அதில் வச்சு நம்ம இது மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்கலாம். இப்போ த்ரெட்டை வந்து இப்படி சுற்றிட்டு ஒரு சீக்வன்ஸ் வச்சு இறக்குறேன். இது பார்த்திங்கன்னா 2 ஜர்தோசிக்கு சென்டரில் இது சீக்வன்ஸ் வச்சு இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜர்தோசிக்குள்ளே இது மாதிரி நம்ம சும்மா த்ரெட் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இருக்குன்னா போதும். ஜர்தோசி வந்து லாக் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் ஜர்தோசிக்கு சென்டரில் கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி சீக்வன்ஸ் வச்சு லாக் பண்ணிக்கலாம். இன்னும் ஜர்தோசி யூஸ் பண்ணாமல் த்ரெட்டை வச்சு தான் சேரீ கலர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் நீடில் ஒர்க் பண்ணுறதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரி நீடில் வந்து போய்க்கலாம். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த லைனில் போகிறோம். ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சில டிசைனில் பார்த்திங்கன்னா ஆரி நீடில் ஒர்க்கு தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன். ஒவ்வொரு டிசைனுக்கு எது ஃபஸ்ட்டு பண்ணால் ஈஸியாக இருக்குமோ அதை பார்த்து நம்ம பண்ணிக்கணும். இதுக்கு நீங்கள் வந்து பெருசாக ட்ரேசிங் அதெல்லாம் எதுவுமே வேண்டியது இல்லைங்க. நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் அப்படியே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒருக்கா வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் தான் போடுறாங்க, இப்படி தான் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து டக்குன்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா இது எப்போ போல் சிம்பிளாக ஒரு 2 லைனு பீட்ஸை கொடுத்துட்டு ஒரு டிசைன் வந்து ஸ்டாப் பண்ணுறதுனா நல்லா இருக்காது. இது மாதிரி கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது மாதிரி 3 லைன் வந்து அந்த 2 ஃப்ளார்க்கு நடுவில் வந்து நான் போட்டிருக்கேன். அங்கேயும் வந்து த்ரெட்டு கொடுக்கணும். அதனால் அதையும் வந்து சேர கொடுத்து முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம த்ரெட்டில் போகிற ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த 3 லைன் புட்டாப் மாதிரி போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் கலர் வந்து ஃப்ளார் சீக்வன்ஸ் வந்து எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து ஸ்டாப்பில் பார்த்துருக்கலாம், இது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த சீக்வன்ஸ் வச்சு ஒரு டியூப் பீடு வச்சுருக்கிறேன். இது வந்து காப்பர் ஜரி சேரீ, அதனால் எல்லாமே நான் காப்பர் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 mm ரவுண்ட் பீடு. இதை வந்து நாட்டும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி த்ரெட்டை அப்படியே அந்த பீட்ஸுக்கு மேலேயே நம்ம சுற்றி விட்டுடலாம். அதுக்கப்புறம் சென்டரில் கேப் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் வந்து ஒரு லீஃப் சீக்வன்ஸ் வச்சு அங்கே வந்து ஒரு குட்டியாக ஃப்ளார் போட போகிறேன். இப்போ இந்த கிளிப் ஸ்டோனை நான் வந்து இப்போது ஆரி நீடில் வச்சு நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளிப் ஸ்டோனே பார்த்திங்கன்னா நம்ம 2 மெத்தட்லேயும் நம்ம வந்து இங்கே ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த லீஃப் சீக்வன்ஸ் வச்சுட்டு அதில் நம்ம சும்மா அப்படியே கேப்பாக விடாமல் ஒரு சைடு நம்ம லீஃப் வந்து போட்டோம் அப்படின்னா 2 கட் பீடு உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பஞ்ச் பண்ணணும். இந்த லீஃபில் 2 சைடு ஹோல்ஸ் இருக்கும். சீக்வன்ஸை போட்டு 2 கட் பீடு போட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு சைடு சீக்வன்ஸை வந்து அந்த ஹோல்ஸை நம்ம லாக் பண்ணணும். ஏன்னா 2 ஹோல்ஸ் இருக்கிறதுனால ஒரு சைடு ஹோல்ஸில் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்து நிற்காது, ஆடிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் 2 சைடு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து மேலே வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் அதில் வந்து 2 கட் பீடு போட்டிங்க அப்படின்னா அது வந்து இன்னும் அழகாக இருக்கும். கட் பீடு மட்டும் போடணும்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் பீடும் போட்டுக்கலாம்.
நம்மளுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகணும், அவ்வளோதாங்க. நம்ம அது கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுலேயும் கூட நீங்கள் லாங் ஃப்ரெஞ்ச் நோட்டும் கூட கொடுக்கலாம். இப்போ அந்த சாரீ கலர் த்ரெட் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் அந்த ஃப்ளாரில் வந்து போடல அப்படின்னா நீங்கள் லாங் ஃப்ரெஞ்ச் நோட்டும் கூட வச்சுட்டு அந்த சீக்வன்ஸ் மேலே இருக்கிற ஹோல்ஸில் நீங்கள் கீழே இறக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் அதை போடலை, நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நான் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளார் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஜர்தோசி ஃப்ளார், இன்னொன்று வந்து இப்போ சீக்வன்ஸ் ஃப்ளார் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் 2 ஃப்ளாரும் யூஸ் பண்ணல, இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃப்ளார் மட்டும் கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளார் ஈஸியாக இருக்குதோ அந்த ஃப்ளாரும் கூட எடுத்துகிட்டு நீங்கள் இது மாதிரி மொத்தமாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, 2 ஃப்ளாரு, அதுக்கு சென்டர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 லைன் புட்டா போட்டிருக்கேன். அது வந்து நார்மலாக எப்போ போல் சீக்வன்ஸோ பீட்ஸோ வச்சு ஃபில் பண்ணாமல் அதில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நட்டும் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் சீக்வன்ஸு டியூபிடு எல்லாம் யூஸ் பண்ணி அது ஒரு புட்டா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நார்மலாக நம்ம 3 லைன் புட்டா பண்ணுறதுக்கும் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி தான் நம்ம மெட்டீரியலில் அது கலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பண்ணும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக சீக்வன்ஸ் போடுவோம், 4 சுகர் பீடு போடுவோம், அவ்வளோதான் 3 லைன் புட்டா முடிஞ்சது. நீங்கள் சிம்பிளாக வேணும்னா நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் சுகர் பீட்ஸே யூஸ் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து எப்படி பார்த்தாலும் சீக்கிரம் கருத்து போக சான்ஸ் இருக்குது. இப்போ இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் கருக்காது. என்னோட திங்ஸு ஸ்டாக் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா இது எதுவுமே நான் கருத்து போகலை. அதனால் இதில் வந்து நான் கொஞ்சம் நம்பி யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா அவங்க அவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து இந்த ஒர்க்கு பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கில் கொஞ்சம் நல்லா லாங் லைஃப் கொடுக்கணும் இல்லைங்களா. அதனால் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு ஓகே கம்மி பட்ஜெட்டில் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக கொடுத்தும் அவங்க வந்து கொஞ்சம் நீட்டாக ஒர்க் பண்ணி ரொம்ப லாங் லைஃபாக வேணுங்கிறவங்களுக்கு நம்ம இது மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து அந்த 3 லைன் புட்டாக்கு ஏற்ற மாதிரி அதோட டேரக்ஷன் நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸு ஒரு கட் பீடு மட்டும் வச்சு நாட் பண்ணாமல் த்ரெட்டை இப்படி சுற்றி மட்டும் விட்டுக்கிறேன். அது சீக்வன்ஸுங்கிறனால நல்லாவே நின்றுக்கும். அதனால் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து நாட் போட வேண்டியது இல்லைங்க. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு டக்குன்னு ஒர்க் டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். இப்போ அந்த கேப்பும் இருந்த மாதிரி இருந்தது நம்மளுக்கு ஃபில் ஆயிடுச்சுங்களா, அதனால் ஒர்க்கு ரொம்ப அப்படி நெருக்கமாக பண்ண மாதிரி அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1000க்கு மேலே தான் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நெட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மெட்டீரியல்ஸும் நம்ம நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். கட் பீடு, டியூப் பீடு, சீக்வன்ஸு, ஜர்தோசி, கிளிப் ஸ்டோனு, அதுக்கு வெரைட்டி ஆஃப் சீக்வன்ஸு நம்ம நிறையாவே யூஸ் பண்ணிட்டோம். அதனால் இந்த ப்ளவுஸோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் 1500க்கு மேலேயே சொல்லலாம், 2000 வரைக்கும் சொல்லலாம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி கை, சின்ன உடம்பு அப்படிங்கிறதுனால வந்து வித்து வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸ்லீவோட வித்தும் கம்மி தான். அதனால் நம்ம என்ன பண்ணாலும் ரேட் உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1500லேருந்து 2000க்குள்ளே நீங்கள் இந்த ஒர்க்குக்கு நீங்கள் அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஏன்னா வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனால அதுக்காகவே டைம் அதிகமாக எடுக்கும். இல்லை நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் ஒர்க் பண்ணி பழகிறீங்க, அதாவது நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக எடுக்கிறதுலே இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1200, 300 அந்த மாதிரி ரேஞ்சிலையும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு, இது வந்து பேக்கு. இது ஏன் எங்கள் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த நெகுந்துருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த அளவு இந்த கிளாத் வந்து ரொம்பவே நெகுந்து போச்சு. நான் கஸ்டமர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் இது வந்து இவ்வளோ நெகுந்து போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் இவங்களுக்கு கொஞ்சம் சின்ன உடம்புங்கிறனால ஃப்ரேம்குள்ளே ரொம்ப சின்ன சைஸ் தான் பிடிச்சிது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த சைஸ் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே ஃப்ரேம்குள்ளே அடங்குறதுனால ஃப்ரேமோட மாட்டும் போது வந்து நெகுந்து போனது எல்லாமே ஸ்டிச்சிங்கு போயிடுச்சு. அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கஸ்டமர் கேட்டுக்கோங்க, இன்னும் சில்க் காட்டன் கிளாத் வந்து மார்க்கம் எடுத்துக்கோங்க.
சில சேரீயோட ப்ளவுஸ் கிளாத் வந்து இப்படி தான் போகுது. அதனால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட முதல்ல பேசிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.